ட்ரெய்லர்ல பேய் படம் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், பட் இது ஒரு பேய் படம் இல்ல. அமானுஷ்யம் ஒரு எலிமெண்டா அண்டர் கரண்ட்ல இருக்கு. இதெல்லாம் இந்த பொண்ணோட ஆவி பண்ணுதா இல்ல திருவிழா நேரத்துல ஆத்தா பண்ற விஷயமானு கொண்டு போன விதமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ்னு படத்துல எதுவுமே இல்ல, பட் ஒரு சில மொமெண்ட்ஸை ஸ்டேஜ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுல ஒரு மொமெண்ட்டை ட்ரெய்லர்ல வேற போட்டு ஸ்பாயில் பண்ணியிருந்திருக்க வேண்டாம். மனசுல வன்மத்தோட வெறுப்போட இருக்கிற கேரக்டர்ஸ் கூட சாமி குத்தம் ஆத்மா பழிவாகுதுங்கிற மாதிரியான நம்பிக்கை வரும்போது டக்குன்னு கில்ட் ஆகி உண்மையை சொல்லிடுற விதம் நல்லாவே இருந்துச்சு. கதையோடைய கோர் பிரச்சனைக்கு பேரலா ஊருக்குள்ளேயே ஒரு கப்பலை காட்டின அந்த ஒரு டச்சும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுல இன்னும் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் பசில் பீசஸ் அசம்பிள் பண்ற மாதிரி மிஸ்ட்ரியா ப்ராப்பராகவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சில கேரக்டர்ஸோட நடிப்பு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் ராணிங்கிற கேரக்டரை வச்சு மூட நம்பிக்கையை கேள்வி கேட்டது நல்ல விஷயமா இருந்தாலும் அது இன்னும் கூட ஆர்கானிக்கா ஃபீல் ஆயிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பெண்கள் நிலைமை பத்தின மெசேஜையும் அவ்வளவு லவுடா ஓப்பனா பேசாம சட்டிலா சொல்லியிருக்கலாம். ஒரு குடிகார கேரக்டர் வச்சு காமெடி ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. அண்ட் மொத்த விஷயங்களும் சால்வ் ஆகிற விதம் ரொம்ப ஃபிளாட்டா ப்ரெடிக்டபிளா போயிடுச்சு. அது இன்னும் கூட ஸ்மார்ட்டா எழுதப்பட்டிருந்திருக்கலாம். கிளைமேக்ஸ்ல கீதா கைலாசம் கேரக்டர் வெடிச்சு அடற அந்த ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு எமோஷன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த சீன் உங்களை கண்கலங்க வைக்கும். ஆனா எனக்கு அது கொஞ்சம் தியேட்ரிக்கலா போயிடுச்சு. மொத்தத்துல இந்த யமகாதைக்கு ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நேச்சுரல் திரைப்படம். பேய் படங்களை ஒரே ஃபார்மேட்ல எடுத்து நம்மள டயர்டாகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நிஜமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல அப்ரோச், நல்ல முயற்சி. கண்டிப்பா குறைகள் இல்லாமலாம் இல்லை, ஆனா நம்ம வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கிற அளவுக்குலாம் இல்லை.